ஸ்ரீ அன்னை ஒழுங்குடைய ஒரு அம்சமாக சுத்தத்தை கருதுகிறாங்க. சுத்தத்துக்கும் ஒழுங்கிற்கும் நடுவில் அன்னை ஒரு தத்துவ தொடர்பு இருக்குங்கிறத தன்னுடைய ஆசிரம வாழ்க்கையில் விளக்கும்படியாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதில் அந்த நூற்தொகுதியில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் புலனாகும். அன்னை சொல்வது என்னென்னா, அழுக்குங்கிறது ஒரு விதமான டிஸார்டர்னு சொல்கிறாங்க, ஒழுங்கின்மைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒழுங்கின்மைன்னா எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான். அதனால் தூசி இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. ஆனால் தூசி இருக்கலாம், ஆனால் அது மேஜை மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி கர்மயோகியோட புத்தகங்களில் நீங்கள் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். பேனாவுக்கு இங்கு போடும்பொழுது, இங்கு பேனா இப்போல்லாம் பால் பாயிண்ட் பேனாவும் ஜெல் பேனாவும் வந்துடுச்சு. அப்போது இங்கு போடுற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்பொழுது கவனமாக போடணும், கீழே ஸ்பில் ஆகிடக்கூடாது, விரலில் கையில் பட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத அன்னையுமே சொல்லியிருக்காங்க. இங்கு இங்கு பாட்டிலில் தான் இருக்கணும், உன் கையிலையோ இல்லை கார்பெட்லேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லும்பொழுது என்ன, இந்த சுத்தம்ங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சுத்தம்ங்கிறது வெறும்ன ஒரு ஃபேஷனுக்காக அழகுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல் இல்லை. அதை தாண்டி ஒவ்வொரு பொருளும் அதற்குள்ள சரியான இடத்துல இருக்கிறது தான் உண்மையான சுத்தம்ங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இதனுடைய அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது, ஒரு விரிவான விளக்கமாக பார்க்கும் பொழுது, தத்துவ தொடர்பாக பார்க்கும் பொழுது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரபஞ்ச ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் ஆர்டர், ஒரு பிரின்சிபல்டாக ஒர்க் பண்ணுற இந்த காஸ்மிக் ஆர்டரை கொண்டு வரதுன்னு அர்த்தம். அப்போ தெய்வ ஒழுங்கை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி சுத்தத்தை மேற்கொள்வது.